சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர் யாருன்னு நமக்கு தெரியுது தெளிவாக. வெறும் 70 ஆண்டு கால திராவிடம் எவ்வளோ மாற்றி விட்ருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழர் புத்தாண்டு எதுன்னு கேட்டால் தெரியாது, நம்ம அடிச்சுக்கிறோம். அதில் ஒரு சித்திரைம்பாங்க, ஒருத்தன் தைம்பாங்க, நமக்குள்ள சண்டை. அதில் சண்டையை முட்டிட்டு இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவங்களுக்கு உகாதி தானே கொண்டாடிட்டு இருக்கான். உகாதிக்கு லீவ் விட்டான், உகாதிக்கு லீவ் விட்டாச்சு. ஆனால் தமிழுக்கு தையா சித்திரையா நமக்குள்ள சண்டையை முட்டிட்டு ஓடிடுவாங்க. இதுதான் ஒரு 70 ஆண்டு கால ஆட்சியிலேயே, ஜனநாயகத்தன்மையான ஆட்சியிலேயே இவங்க இவ்வளோ கொலப்பலாட்டத்தை பண்ணிருக்காங்கன்னா, சர்வாதிகாரம் பெற்ற அரசர் ஆட்சியில் இவங்க எவ்வளோ வேலையை பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ வேலையை பண்ணி நிலத்துக்கு உரிமை அவ்வளோ வேலைகளை பண்ணி தான் நமக்குள்ள அவ்வளோ பெரிய பிளவுகளை ஏற்படுத்திட்டான். நான் இப்போ என்ன சொல்றேன்னா, பிளவு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை கடந்து வரணும்ல. அதை கடந்து வர்றதுக்கான வழிமுறைகளில் நான் இறங்கி வரேன். நீங்களும் வாங்க, எல்லாரும் வாங்க, ஒன்றா நிற்போம், ஒன்றா நின்று பேசுவோம். ஏன் வரலாறு நீ பேசு, உன் வரலாறு நான் பேசுகிறேன், உன்னை நான் மிகைப்படுத்தி பேசுகிறேன், நீ என்ன மிகைப்படுத்தி பேசு, ஒருத்தர் தூக்கி கொள்வோம். இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர் யாருன்னு நமக்கு தெரியுது தெளிவாக. வெறும் 70 ஆண்டு கால திராவிடம் எவ்வளோ மாற்றி விட்ருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழர் புத்தாண்டு எதுன்னு கேட்டால் தெரியாது, நம்ம அடிச்சுக்கிறோம். அதில் ஒரு சித்திரைம்பாங்க, ஒருத்தன் தைம்பாங்க, நமக்குள்ள சண்டை. அதில் சண்டையை முட்டிட்டு இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவங்களுக்கு உகாதி தானே கொண்டாடிட்டு இருக்கான். உகாதிக்கு லீவ் விட்டான், உகாதிக்கு லீவ் விட்டாச்சு. ஆனால் தமிழுக்கு தையா சித்திரையா நமக்குள்ள சண்டையை முட்டிட்டு ஓடிடுவாங்க. இதுதான் ஒரு 70 ஆண்டு கால ஆட்சியிலேயே, ஜனநாயகத்தன்மையான ஆட்சியிலேயே இவங்க இவ்வளோ கொலப்பலாட்டத்தை பண்ணிருக்காங்கன்னா, சர்வாதிகாரம் பெற்ற அரசர் ஆட்சியில் இவங்க எவ்வளோ வேலையை பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ வேலையை பண்ணி நிலத்துக்கு உரிமை அவ்வளோ வேலைகளை பண்ணி தான் நமக்குள்ள அவ்வளோ பெரிய பிளவுகளை ஏற்படுத்திட்டான். நான் இப்போ என்ன சொல்றேன்னா, பிளவு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை கடந்து வரணும்ல. அதை கடந்து வர்றதுக்கான வழிமுறைகளில் நான் இறங்கி வரேன். நீங்களும் வாங்க, எல்லாரும் வாங்க, ஒன்றா நிற்போம், ஒன்றா நின்று பேசுவோம். ஏன் வரலாறு நீ பேசு, உன் வரலாறு நான் பேசுகிறேன், உன்னை நான் மிகைப்படுத்தி பேசுகிறேன், நீ என்ன மிகைப்படுத்தி பேசு, ஒருத்தர் தூக்கி கொள்வோம். இப்போ